cannot give you back your homes or restore your dead to life, but perhaps I can give you justice in the name of our King. ஹாய் வணக்கம் மக்களை, நான் கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, கேம் ஆஃப் த்ரான்ஸ் சீசன் 8 உடைய ட்ரைலரை HBO ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதோடைய ட்ரைலர் பிரேக் டவுனை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால March 5th 2 சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு. ஒன்னு, GOT உடைய ஃபைனல் சீசனின் ட்ரைலர் ரிலீஸ் ஆனது. மற்றொன்று, நம்ம சேனலை யூடியூப் அக்செப்ட் பண்ணது. சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 இருந்து 9 மாதம் ஆகுது. இந்த 8 மாதமும் அதற்காக இரவும் பகலமா உழைச்சதுக்கான பலனா அது கிடைச்சிருக்கு. அது அனைத்துமே நீங்க இல்லைன்னா சாத்தியமே கிடையாது. உங்களால தான் என்னால அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதற்காக உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சரி, வாங்க ட்ரைலர் பிரேக் டவுனுக்கு போகலாம். இப்போ வந்த ட்ரைலர் பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பா வந்த ப்ரீவியஸ் சீசனுடைய நிறைய சீன்ஸை ஞாபகப்படுத்துற மாதிரியும் அதே சீன் போலவும் நிறைய இடத்துல இருக்கு. ட்ரைலர் ஆரம்பிச்சதும் ஆர்யாவோட ஃபேஸ் க்ளோஸ் அப்ல இருக்கு. ரொம்ப பயந்து பெருமூச்சு விட்டுட்டு இருக்கா. திடீர்னு எதையோ பார்த்துட்டு ஓடுறா. பேசிக்கலி ஆர்யா பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பர்சன். அவளே அந்த அளவுக்கு பயப்படுறானா, கண்டிப்பா அது நைட் கிங் உடைய ருத்ர தாண்டவத்தை பார்த்தாதான் இருக்கும். அதே போல அடுத்த சீன்ல அவ ஓடுறா விண்டர்ஃபீல் கிரிப்டுக்குள்ளார. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே அது குறுகலா ஒரு நீண்ட ஹால் மாதிரி இருக்கு. அதனால அது கிரிப்டா தான் இருக்கும். இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா, பிராவோஸ்ல அந்த வைஃப் ஆர்யாவை கொல்ல வரும்பொழுது ஆர்யா எப்படி பதறி தப்பிச்சு ஓடுவாளோ அந்த சீனை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு. அதே போலதான் இந்த சீனும் இருக்கு. அதுக்கு அடுத்தது டவோஸ் போர்ப்படை வீரர்கள்லாம் நின்றுட்டு இருக்க விண்டர்ஃபீல் வால் மேல இரவு நடக்கிற மாதிரியான சீன் இருக்கு. இந்த சீன் பேட்டில் ஆஃப் பாஸ்டர்ட் எபிசோட்ல அந்த பேட்டில் ஆஃப் பாஸ்டர்ட்ஸ் போருக்கு முன்பு டோர்மாண்ட் கூட பேசிட்டு இருப்பான்ல, அது போலவே இருக்கு. ஏன்னா டவோஸ் எப்பொழுதும் போருக்கு முன்பு தூங்க மாட்டான். அந்த போர்க்களத்தை சுத்தி நடந்துகிட்டு இருப்பான் அப்படின்னு அவனே சொல்லியிருக்கான். அப்போ நைட் கிங்குக்காக காத்துக்கிட்டு இருக்க இரவுல டவோஸ் அந்த போரை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருக்கிறதா இந்த சீன் குறிக்குது. இந்த இடத்துல இருந்து ஆர்யாவுடைய வாய்ஸ் ஓவர் கேட்க ஆரம்பிக்குது. அதுல ஆர்யா என்ன சொல்றான்னா, எனக்கு டெத்தை பத்தி தெரியும், அதற்கு நிறைய முகங்கள் உண்டு. அந்த டயலாக் போய்கிட்டு இருக்க சீனை காட்டுறாங்க. அப்போ ஆர்யா டிராகன் கிளாஸால ஆன ஒரு டிராகரை எடுத்து யார் முன்போ நீட்டி, நான் இது என்ன செய்ய போகுதுன்னு பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றா. இந்த சீன் அநேகமா ஜான் ஸ்னோ முன்பு ஆர்யா பேசுற மாதிரி தான் இருக்கும். மேபி டெனேரியஸ் கின்ரியா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட தன்னுடைய பாஸ்ட், அதாவது பிராவோஸ்ல அந்த மெனிஃபேஸ் கார்டுடைய டெம்பிள்ல கஷ்டப்பட்டு வளர்ந்து இப்படி வந்த கதையை சொல்லும் பொழுது இப்படி சொல்லலாம். ஏன்னா அவ இதுவரையிலும் வேற எந்த டெத்தையும் பார்த்தது கிடையாது. ஒயிட் வாக்கர்ஸையோ நைட் கிங் ஆர்மியையோ அவ நேர்ல பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு அதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பும் கிடையாது. சோ அவ அவளுடைய அனுபவத்தை மட்டும்தான் சொல்லியிருக்க முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், மெனிஃபேஸ் ஹால் டெம்பிளுடைய ஹால் முழுக்க இறந்தவங்களுடைய நிறைய முகங்களை எடுத்து அந்த இடத்துல பதிச்சு வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா இது அதுவாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்படி வாய்ஸ் ஓவர் போய்கிட்டு இருக்கும் போதே நடுவுல ஒரு ஃபுட்டேஜ் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா லார்ட் வேரியஸ், கில்லி, லிட்டில் சாம், அலைசா கார்ஸ்ட்ராக், இப்படி நிறைய பேர் விண்டர்ஃபீல்டுடைய கிரிப்ல பயத்தோட பதுங்கி இருக்காங்க. இந்த இடத்த நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அங்கு ஸ்டாக்ஸ் ஃபேமிலியுடைய மூதாதையோடைய சிலை மற்றும் உல்ஃப் சிலைகளும் இருக்கும். அங்கு லார்ட் வேரியஸ் மிகவும் பயந்து போயிருக்கான். நான் ஏற்கனவே விண்டர்ஃபீல் கிரிப்ட பத்தி சொன்ன வீடியோல சொல்லியிருப்பேன். விண்டர்ஃபீல்ல போர் நடந்தா அங்க இருக்கிற சண்டை போட முடியாத குழந்தைகள், பெண்கள் அனைவரும் விண்டர்ஃபீல்டுடைய கிரிப்ட்ல ரகசியமா இருக்கிற பாதையில போயிட்டு பதுங்கிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த விண்டர்ஃபீல்ல இருந்து யாருக்கும் தெரியாம தப்பிச்சு போறதுக்கான தனி வழி இருக்கிறதாவும் மாஸ்டர் லூவின் சொன்னதை சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா விண்டர்ஃபீல் கிரிப்ட்ல ஒரு முக்கியமான ரகசியம் இருக்குது. நைட் கிங் உடைய போர் அங்குதான் முடிவுக்கு வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ட்ரைலர்ல வர ஃபுட்டேஜும் அதை தான் உறுதிப்படுத்துது. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக வேரியஸ் தன் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறேன். மெலிசாண்ட்ரே கடைசியா வேரியஸ் கிட்ட என்ன சொல்லிட்டு போவான்னா, நான் மறுபடியும் இங்க வருவேன், இங்கதான் இறந்து போவேன், நீ எப்படி இறந்து போறியோ அப்படின்னு சொல்லிட்டு போவா. ஆனா அதோட அர்த்தம் நம்ம எல்லோரும் நெகட்டிவா தான் பாக்குறோம். வேரியஸ் துரோகம் பண்ணிடுவான், அவனை டெனேரியஸ் கொண்டுடுவா அப்படின்னு. ஆனா டெனேரியஸ்க்கு துரோகம் பண்ண வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன இருக்கு? அப்படி எதுவும் இல்லாத பட்சத்துல அவன் எதற்காக துரோகம் பண்ணணும்? ஆனால் மெலிசாண்ட்ரே இந்த வார்ல யாருக்காவது உதவுறதுக்காக தன்னுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணுவா. ஏன்னா அவ இறக்கிறதுக்கு பலமுறை ட்ரை பண்ணியும் அவளாலேயே முடியல அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா அவளே தான் மறுபடியும் சொல்றா, நான் இறந்து போவேன் அப்படின்னு. அடுத்ததா கிரேஜாய்ஸ் உடைய கப்பலை காட்டுறாங்க. அந்த கப்பல்ல கோல்டன் கம்பெனி வந்துகிட்டு இருக்காங்க. சீசன் 7லயே செஸ்ஸி ஜேமி கிட்ட சொல்வா, யோரான் கிரேஜாய் அவன் அயர்லாந்துக்கு போகல, ஈசோஸ்ல இருக்கிற கோல்டன் கம்பெனியை சேர்ந்த 20,000
10,000 படை வீரர்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ யோரான் கிரேஜாய் போன விஷயம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு யோரான் கிரேஜாயோட கோல்டன் ஆர்மியும் வெஸ்டோஸை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கப்பல்ல கோல்டன் கம்பெனியுடைய கமாண்டரான எரிக் ஸ்டாக்லின் நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துல பிரானுடைய வாய்ஸ் ஓவர் ஆரம்பிக்குது. பிரான் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அது கண்டிப்பா ஒன்னு ஜான் ஸ்னோவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா டெனீரியஸா இருக்கணும். மேபி அது டெனீரியஸா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நிறைய பேர் ஜான் ஸ்னோன்னு சொல்றாங்க, ஆனா டெனீரியஸா இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் என்ன சொல்வான்னா, நீ இது வரலையும் செய்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தது உன்னுடைய வீடு அடையணும் அப்படின்றதுக்காக. அப்படி சொல்ல உடனே ரெட் கீப்பை காட்டுறாங்க. இது ஜான்ஸ்னோவுடைய உண்மையான பேரண்ட்டை பத்தி சொல்றதுக்கு பொருந்தும், ஆனா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, டெனீரியஸுடைய முதல் குறிக்கோள் அவளுடைய சொந்த இடத்துக்கு போய் ஆகணும், அவங்க ஃபேமிலி விட்டதை அடையணும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் சீசன்லேயே பார்த்துருக்கலாம். விசேரிஸ் கிட்ட கேட்கறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஜோரா மாமா கிட்ட சொல்றதா இருக்கட்டும், என்னுடைய அண்ணன் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவான்னு எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு அப்படி அவர்கிட்ட சொல்வா. விசேரிஸ் கிட்ட நீ எப்போ என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவ, எனக்கு அங்க போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு விசேரிஸ் கிட்ட சொல்வா. அதனால இது கண்டிப்பா பிரானோட விஷயம்ல, பிரான் அவ கடந்து வந்த பாதையை பார்த்திருப்பான். அதனால அவகிட்டயே அதை சொல்வான். டெனீரியஸை பார்க்குற ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இதை சொல்வான்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த வாய்ஸ் ஓவர் அப்போ நம்ம விஷுவலா பார்க்கறது பிரான் சாமுவல் டாலி கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி. அப்போ சாமுவல் டாலி அங்க யாரோ வர்றத திரும்பி பார்க்கறான். அப்படிதான் அந்த சீன் அமைக்கப்பட்டிருக்கு. அது மேபி சாமுவல் டாலியும் பிரானும் எதை பற்றியும் பேசிட்டு இருக்கும்போது அந்த ரூம்க்கு யாராவது வர்றத சாமுவல் டாலி பட்டுன்னு பார்க்கறதா இருக்கலாம். அது மேபி ஜான் ஸ்னோவா கூட இருக்கலாம். அந்த இடத்துல ஜான் ஸ்னோவுக்கு உண்மை தெரிவிக்கப்படலாம். ஆனா வர வாய்ஸ் ஓவருக்கும் அந்த சீனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாம் கிட்ட அந்த டயலாக்லாம் அவன் சொல்லணும்னு வாய்ப்பே கிடையாது. அதனால அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்கறது லாட் கமாண்டர் எட்டும், பெரிக் டெண்டேரியன் மற்றும் டோர்மாண்ட் 3 பேரும் விண்டர்ஃபில் கிரிப்ட் மாதிரி இருக்கிற ஒரு பாதாள அறைக்குள்ளார வராங்க. அங்க வழக்கம் போல பெரிக் தன்னுடைய எரியிற ஸ்வாடோட வரான். இந்த இடம் பாத்தீங்கன்னா விண்டர்ஃபில் மாதிரி இருட்டா இருந்தாலும், ஆனா இது விண்டர்ஃபில்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா அந்த இடம் விண்டர்ஃபில் அறைகள் இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் உயரமா இருக்குது. விண்டர்ஃபில்லோட அறைகள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ரொம்ப உயரம்லாம் இருக்காது. அவங்க வர அறையும் அந்த டோரும் பெருசா இருக்கு. இது கண்டிப்பா விண்டர்ஃபில்லா இருக்காது. மேபி இது லாஸ்ட் ஹார்த் அல்லது விண்டர்ஃபில்லுக்கு வடக்குல இருக்கிற ஏதாவது ஒரு கோட்டையா இருக்கலாம். அப்படி இல்லையா கேசல் பிளாக்லயே ரகசிய அறை ஏதாவது இருந்து அத இவங்க 3 பேரும் கண்டுபிடிக்கிறதா கூட இருக்கலாம். சரி, இந்த சீன்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சீசன் 7 ஃபைனல் எபிசோட்ல நைட் கிங் ஈஸ்ட் வாட்ச தாக்கும் பொழுது அங்க இருந்த டோர்மாண்டும் பெரிக்கும் அங்கிருந்து தப்பிச்சு கேசல் பிளாக் போயிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்த ஃபுட்டேஜ்ல ரெட் கீப்பை காட்டுறாங்க. ரெட் கீப்பை காட்டினதும் செர்சி, கியூபான், மவுண்டைன் மற்றும் சில சோல்ஜர்கள் பிளாக் வாட்டர் பேயை பார்த்து நிக்கிற மாதிரி அந்த சீன் இருக்கு. இந்த சீன் சீசன் 7ல யோரான் கிரேஜாய்க்காக செர்சியும் ஜேமியும் காத்துக்கிட்டு இருக்கிற சீனை அப்படியே ஞாபகப்படுத்துது. இப்போ அவ காத்துக்கிட்டு இருக்கிறது யோரானுக்காகவா தான் இருக்கும், அந்த கோல்டன் ஆர்மியை கூட்டிகிட்டு வர்றத பாக்குறதுக்காக. ஏன்னா அவளோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கு, கான்பிடென்ட் இருக்கு. இந்த கான்பிடென்ட்டோட அவளுடைய எதிர் திசையை பாக்குறா. கண்டிப்பா அந்த இடத்துல யோரான் கிரேஜாய் உடைய கப்பல்கள் வந்துகிட்டு இருக்கிறதா தான் இருக்கும். அடுத்த காட்சியில விண்டர்ஃபில்லுக்கு அன்சாலிட் படை வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு சிறுவன் அந்த சுவருக்கு மேல இருந்து பாக்குற மாதிரி வச்சிருக்காங்க. இததான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. என்னன்னா சீசன் 1ல எப்படி ராபர்ட் பிராத்தியன் அவரோட ஃபேமிலியோட வந்தானோ அதே போலதான் இந்த சீசனும் ஆரம்பிக்கணும் நிறைய தியரி சொல்லியிருக்காங்க. நிறைய லீக்ஸும் அப்படிதான் வந்திருக்கு. அதை அப்படியே ரிப்பீட் பண்ற மாதிரி தான் இந்த சீன் இருக்கு. அப்போ பிரான் அந்த சுவற்றுக்கு மேல நின்று பார்த்தான் அவங்க வர்றத. இப்போ பிரானால அதை பண்ண முடியாது, அதனால வேற ஒரு சிறுவனை அந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு தோணுது. கெத்தா அன்சாலிட் படையோடு டெனீரியஸும் ஜான் ஸ்னோவும் ஒன்னா விண்டர்ஃபில்லுக்குள்ளார வராங்க. அடுத்த காட்சியில சான்சா விண்டர்ஃபில்லுடைய சுவருக்கு மேல் நின்றுட்டு இருக்க டிராகன் ட்ரோகானும் அதன் பின்னாடியே டிராகன் ரேகாரும் பறந்து வர்றத சான்சா ஆச்சரியத்தோட பாக்குறா. இதுவரையிலும் யாரும் டிராகனை பார்த்தது இல்ல விண்டர்ஃபில்ல இருக்கிறவங்க. அதனால அந்த ஒரு எக்ஸைட்மெண்டோட பாக்குற மாதிரி தான் இருக்கு சான்சா பாக்குறது. அடுத்து அந்த இடத்துல இருந்து ஜான் ஸ்னோவுடைய வாய்ஸ் ஓவர் ஆரம்பிக்குது. ஜான் ஸ்னோ என்ன சொல்றான்னா, அவங்க வந்துட்டு இருக்காங்க, நம்முடைய எதிரிங்க சோர்வடைறதே கிடையாது, அவங்க எங்கேயும் நிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு எந்த உணர்வுமே கிடையாது. அப்படி வாய்ஸ் ஓவர் போயிட்டு இருக்க அதற்கு நடுவுல நிறைய சின்ன சின்ன ஃபுட்டேஜ் வந்துட்டு இருக்கு. மேபி இந்த டயலாக்லாம் எங்க சொல்வான்னா, வரப்போற மிகப்பெரிய போருக்கு தயாராவதற்காக யார் யாரெல்லாம் இந்த போர்ல கலந்துக்க போறாங்களோ அவங்க அனைவரையும் அமர வச்சு பேசுற இடத்துல தான் இதை சொல்வான்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ்ல ஜான் ஸ்னோ விண்டர்ஃபில்லுடைய கிரிப்ட்ல நின்றுட்டு இருக்கான், எதையோ பார்த்து கொண்டு. அப்போ அந்த இடத்துக்கு டெனீரியஸ் வரா. மேபி அது நெட் ஸ்டார்க் உடைய சிலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஜானுக்கு தன்னுடைய பிறப்பை பற்றிய உண்மை தெரிஞ்சு அவனுடைய அம்மாவுடைய சிலையான லியானாவை பாக்குறதா இருக்கலாம். ஏன்னா அவன் ரொம்ப வருத்தத்துல இருக்கான். டெனீரியஸும் அவனுக்கு ஆறுதல் தர மாதிரி தான் அவன் அருகே நெருங்கி வந்து அவனை பாக்குறா. அது கண்டிப்பா இன்னொரு விதமாவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா,
அவங்களுடைய கோட்டையான விண்டர்ஃபில்ல காப்பாத்துறதும், ஆரியா, பிரான், சான்சாவை அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுலயும் அவனுடைய கவலை இருக்கலாம். நான் என்ன பண்ண போறனோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நெட் ஸ்டார்க் முன்பு வந்து நிக்கலாம். அதற்கு உன்னால முடியுன்ற ஆறுதல் தர மாதிரி டெனீரியஸ் அவனை நெருங்கலாம். அடுத்த ஃபுட்டேஜ்ல கென்ரியுடைய என்ட்ரி. அந்த இடத்துல ஆயுதங்கள் செய்யப்பட்டு இருக்கு. கென்ரி அதை சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஃபுட்டேஜ் தெரியுது. ஏன்னா வரப்போற போருக்கு ஆயுதம் தயாரிக்கிறது மிகவும் முக்கியமானது. அந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்டீலை உருக்கி ஆயுதம் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் சாதாரண ஸ்டீலால ஒயிட் வாக்கர்ஸையோ அல்லது டெத் ஆர்மியோ வீழ்த்தவே முடியாதுன்னு. அதனால அந்த ஸ்டீல் ஒருவேளை டிராகன் கிளாஸோட இணைக்கிறதா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டீல் வெலேரியன் ஸ்டீலா இருக்கலாம். எல்லோருக்குமே தெரியும் கென்ரி வெலேரியன் ஸ்டீல்ல வால் செய்யறதுல பயிற்சி பெற்றவன். அதனால மேபி அதுவா கூட இருக்கலாம். அடுத்த ஃபுட்டேஜ்ல ஜோரா மொமாண்ட் போருக்கு எல்லாரையும் தயார் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஃபுட்டேஜ் இருக்கு. அதுல அவனோட குதிரையில வந்து எதையோ பார்த்து அதிர்ந்து நிக்கிறான். அது மேபி நைட் கிங் உடைய படையா தான் இருக்கணும். அடுத்த ஃபுட்டேஜ்ல கிரேவாம் மிசாண்டிக்கு பிரியா விடை கொடுக்கறான். ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துலதான் ஜான் ஸ்னோவுடைய அந்த வாய்ஸ் ஓவர்ல அவைகளுக்கு எந்த உணர்வுமே கிடையாது. அதாவது டெத் ஆர்மியை பத்தி சொல்றான். இது சிம்பாலிக்கா எதை சொல்லுதுன்னா, உயிரோட இருக்கிற மனுஷன் நம்மளுக்கு தான் பாசம், பந்தம், உயிர் இது மேல எல்லாம் கவலை இருக்கு, இது மேல எல்லாம் பற்று இருக்கு. ஆனா அவங்களுக்கு இந்த உணர்வுலாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு கொல்றது மட்டும்தான் எண்ணம் அப்படின்றத குறிக்கிறதா இந்த சீன் வச்சிருக்காங்க. அடுத்த ஃபுட்டேஜ்ல அந்த விண்டர்ஃபில்லுடைய பேட்டில் காட்டுறாங்க. ட்ருவன் விண்டர்ஃபில்லுடைய சுற்றுச்சுவர்ல யாரையோ அடிச்சு வீழ்த்துறான். மேபி அது ஹவுண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல உயரமான ஆளு. அப்படி இல்லனா லேடி பிரெயினா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது யாருன்னு எனக்கு கிளியரா தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சீன்ல செர்சி ஒரு ஒயினை வச்சுக்கிட்டு தன்னோட அறையில எதையோ யோசிச்சுட்டு நிக்கிறா. இந்த சீன் மேபி அவருடைய கர்ப்பம் கலைஞ்ச சீனா இருக்கலாம். அதை நினைச்சு வருத்தப்படுற இடமா கூட இருக்கலாம். ஏன்னா செர்சிக்கு 3 குழந்தைக்கு மேல கிடையாது. இதை பற்றி நான் செர்சியை போட்ட வீடியோலயே சொல்லியிருப்பேன். அப்படி இல்லனா ஒருவேளை விண்டர்ஃபில்ல நடந்த பேட்டல்ல ஜேமி இறந்துருக்கலாம். தன்னுடைய காதலன் இறந்து போனதை நினைச்சும் நமக்கு இனி யாருமே இல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லட்டா பேட்டல் ஆஃப் பிளாக் வாட்டர் பேல ஸ்டெனிஸ் வந்து தாக்கும் பொழுது இது போலவே ஒரு அறைக்குள்ளார போய் பதுங்கி ஒயின் குடிச்சுக்கிட்டே இருப்பா. அவ அந்த விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வரும்பொழுதுதான் அவங்க வெற்றி பெறது தெரிய வருது. உடனே அந்த விஷத்தை கீழே போட்டுறா. அது மாதிரியான சீனா கூட இது இருக்கலாம். அடுத்த சீன்ல விண்டர்ஃபில்ல தாண்டி ரொம்ப தூரத்துல டிராகன், ட்ரோகோனும் ரேகாரும் பறந்து வர மாதிரியான சீன் காட்டப்படுது. இது மேபி ஜான் ஸ்னோ முதல்ல டிராகன்ல போற சீனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல டிராகன் மேல யாரும் போற மாதிரி காட்டப்படல. அது மேபி அது ஸ்பாய்லரா இருக்கும் அப்படின்றதுனால எடுத்திருக்கலாம். சம்பந்தமே இல்லாம எதற்காக டிராகன்ஸ் யாருமே இல்லாத இடத்துல அப்படி பயணம் பண்ணணும்? அந்த இடமே பாத்தீங்கன்னா அவ்வளவு பனி இருந்தாலும் நல்ல வெயில் இருக்கு. இது மேபி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நைட் கிங்க டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற சீனா கூட இருக்கலாம். அப்பொழுது டெனேரியஸும் ஜான் ஸ்னோவும் ஆளுக்கு ஒரு டிராகன்ல ஏறி ஜாலியா போற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீன் அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. நான் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த காட்சியில ஏற்கனவே டீசர்ல வந்த ஆரியா மேல பாக்குறது, அதாவது டிராகனை பார்க்கிற சீன் வருது. ஆனா டிராகனை பார்த்தாலும் பயப்படாம அவளுடைய முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை இருக்கு. ஏன்னா ஆரியாவுக்கு டர்கேரியன்ஸ பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. அவளுக்குள்ள டர்கேரியன்ஸ பற்றி மற்றவங்களை விட அவளுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. இத நீங்க சீசன் 2லயே பார்க்கலாம். டைவினிடம் டர்கேரியன் சிஸ்டர்ஸ் பத்தி சொல்றத, அதாவது ஏகான் த காங்கரர் கூட வந்த அவளுடைய சிஸ்டர்ஸ் பத்தி அவ பெருமையா சொல்றத வச்சு நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சீன்ல கிரேவாம் தன்னுடைய ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போருக்கு தயாராகிறான். அந்த இடத்துல ஜேமி லெனஸ்டருடைய வாய்ஸ் ஓவர் ஆரம்பமாகுது. ஜேமி லெனஸ்டர் என்ன சொல்றான்னா, நான் உயிரோட இருக்கிற மனிதர்களுக்காக சண்டை போடுறேன்னு ஒத்துக்கிட்டேன். அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். இந்த வாய்ஸ் ஓவருக்கு இடையே நிறைய ஃபுட்டேஜ் வருது. அதுல ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ்ல கிரேவாம் தன்னுடைய ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போருக்கு தயாராகிறான். அடுத்த சீன்ல ஜான் ஸ்னோ ஸ்டாக்ஸ் உடைய கடவுளான வேர்வுட் ட்ரீக்கு முன்பு நின்றுட்டு இருக்கான். இந்த டைம்ல அவனுக்கு உண்மைலாம் தெரிஞ்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இது எப்பொழுதும் நெட் ஸ்டாக் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுதுலாம் அவன் அந்த வேர்வுட் ட்ரீக்ல தான் இருப்பான். அதை ஞாபகப்படுத்துற மாதிரியே இந்த சீன் இருக்கு. அடுத்த ஃபுட்டேஜ்ல ஹவுண்ட காட்டுறாங்க. அதுல அவனோட முகத்துல ரத்தம்லாம் தெரிச்சிருக்கு. அவனை சுத்தி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் ஹவுண்டுக்கு அந்த பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஏன்னா அவனுடைய முகத்துல துளி கூட பயம் தெரியல, முழுக்க முழுக்க வெறி தான் தெரியுது. கண்டிப்பா அவனுக்கு அந்த நெருப்பு பற்றியான பயம் போயிருக்கும். அடுத்த ஃபுட்டேஜ்ல இந்த வாய்ஸ் ஓவருடைய சீன், அதாவது ஜேமி பேசுற சீன் வருது. நான் அந்த சத்தியத்தை கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படி சொல்லும் பொழுது அந்த
சீன் காட்டப்படுது. அது ஒரு ஹால்ல அவன் யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா விண்டர்ஃபீல்ட்ல அனைவரும் கூடி இருக்கும் பொழுது ஜேமி வந்து அவனுடைய நிலைமையை சொல்றதா இருக்கலாம். எல்லோரும் அவன் லானிஸ்டர், அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றதா இருக்கும். இந்த சீன்ல தான் அந்த ஜான் ஸ்னோவோட டயலாக்கும் வரும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டேஜ்ல யாரோ ஒரு ஸ்பியரை தன் கையில ஸ்பியரை எடுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது தெரியுது. கண்டிப்பா அது ஆரியாவா தான் இருக்கும். அது ஏன்னு நான் அப்புறமா சொல்றேன். அடுத்த ஃபுட்டேஜ்ல ஜான் ஸ்னோ ஒரு கேட்டை நோக்கி ஓடுறான். அவன் கூடவே சிலர் அவன் பின்னாடியே ஓடுறாங்க. இது எதனால நடந்திருக்கும்னா, ஒருவேளை விண்டர்ஃபீல்டுக்கு வெளியே நடந்த போர்ல விண்டர்ஃபீல்டுடைய படை நைட் கிங்குக்கு எதிராக சரிவை சந்திச்சிருக்கலாம். உடனே அவங்க பின்வாங்கறதுக்காக விண்டர்ஃபீல்ட நோக்கி ஓடுறதா இருக்கலாம். கண்டிப்பா இந்த போர் விண்டர்ஃபீல்டுக்கு உள்ளாரதான் முடியும்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த கிரிப்ட்ல அதை உணர்த்துற விதமா தான் ட்ரைலருடைய ஆரம்ப சீனே விண்டர்ஃபீல்ட் கிரிப்ட்ல ஆரியா ஓடுற மாதிரி இருக்கு. அப்போ கண்டிப்பா விண்டர்ஃபீல்டுக்கு வெளியே இருந்து நைட் கிங் உடைய ஆர்மி விண்டர்ஃபீல்டுக்கு உள்ள போயிருக்கிறது உறுதியாகுது. அடுத்த சீன்ல ஒரு விலங்குகள் வேகமா வர மாதிரி அதுங்களுடைய கால்களை காட்டுறாங்க. இது ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது குதிரையா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நல்லா உற்று பார்க்கும்போது தான் தெரியுது அது குதிரைங்க கிடையாது, அது எல்லாம் உல்ஃப் உடைய கால்கள். ஏனென்றால் அந்த கால் அமைப்பே பாத்தீங்கன்னா ஒரு குதிரையுடைய கால்கள் மாதிரி கிடையாது, உயரம் கம்மியா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு உல்ஃப் ஓடி வரல, நிறைய உல்ஃப் ஓடி வர மாதிரி இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, கண்டிப்பா நெமிரியா அவளுடைய அந்த உல்ஃப் க்ரூ கூட விண்டர்ஃபீல்டுக்கு திரும்ப வரும். அப்படிப்பட்ட சீனா தான் இருக்கும் அது. அதாவது விண்டர்ஃபீல்டுடைய படை அந்த போர்ல தோக்கிற நிலைமைக்கு வரும் பொழுது அந்த உல்ஃபுங்களுடைய என்ட்ரியா இருக்கும். அது உங்களுக்கே தெரியும், கேம் ஆஃப் த்ரான்ஸ் லார்ட் ஆஃப் த ரிங் உடைய இன்ஸ்பயர் ஆகி எழுதப்பட்டது. லார்ட் ஆஃப் த ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈகிள்ஸ் அவங்க டவுன் ஆகிற டைம்லாம் அந்த ஈகிள்ஸ் தான் வந்து காப்பாத்தும். அது போலதான் இந்த சீன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஃபுட்டேஜ்ல ட்ரோகானும் ரேகாரும் இடத்துல அந்த டிராகன்ஸ் சாப்பிட்டதை வெளியே கக்கிட்டு நிக்கிற மாதிரியும் அந்த இடத்துக்கு ஜான் ஸ்னோவும் டெனேரியஸும் வர மாதிரியான ஃபுட்டேஜ் இருக்கு. இது மெரைன்ல டெனேரியஸை காப்பாத்திக்கிட்டு போன டிராகன் ட்ரோகான் வேஸ்ட் டாத்ராக்ல அவளை இறக்கி விட்டுட்டு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் இதே போலதான் அந்த மெரைன்ல நடந்த போர்ல அது உன்ன எல்லாத்தையும் கக்கிட்டு படுத்திருக்கும். அதே சீன் போல இது இருக்கு. இன்னொன்னு இதை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல அந்த டிராகன்ஸ் ரெண்டும் அழகா பறந்து போற சீன், அழகான பனி படர்ந்த அதே ஒரு கிளைமேட்டோட இருக்கிற இடம் போலவே இருக்குல்ல. இதை வச்சுதான் நான் சொன்னேன் ஜான் ஸ்னோவும் டெனேரியஸும் ஆளுக்கு ஒரு டிராகன்ல சந்தோஷமா பயணம் பண்ற சீனா இருக்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஃபுட்டேஜை வச்சுதான். அடுத்த சீன்ல சான்சா ஆழமா எதையோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு சரியா தெரிய வரல. நான் அதுக்கு அடுத்த சீன்ல ஆரியா ஒரு ஸ்பியரை வச்சுட்டு அவ கண்ணு தெரியாத இருந்த பொழுது ஒரு கோலை வச்சு பயிற்சி பண்ணாலோ அது மாதிரி நல்ல வேகமா சுத்தி சண்டை போடுறா. இந்த ஸ்பியரை தான் நான் சொன்னேன். ஏற்கனவே யாரோ ஒரு ஸ்பியரை பிடிக்கிற சீன் வந்தது இல்ல, இதை வச்சுதான் சொல்றேன் அது ஆரியான்னு. அது மட்டும் இல்லாம அவளுடைய கையை நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும், அதே ட்ரெஸ் தான் இந்த ஸ்பியரை சுத்தும் பொழுதும் ஆரியா போட்டிருக்கா. அதை வச்சுதான் சொல்றேன் ரெண்டுமே ஒரே ஆள், ஆரியா தான். அடுத்த சீன்ல டெனேரியஸ் ஒரு இடத்துல நின்று வருத்தப்படுற மாதிரி இருக்கு. இது மேபி ஜான் ஸ்னோ பற்றிய உண்மை தெரிஞ்ச சீனா இருக்கலாம், அல்லது அவ கர்ப்பமா இருக்கிறத இந்த சண்டைக்கு இடையே எப்படி தெரிவிக்கிறது அப்படி வருத்தப்படுற சீனா கூட இருக்கலாம். அடுத்த சீன்ல டெரியன் மேல பார்க்கிற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. இந்த சீன் எதை ஞாபகப்படுத்துதுன்னா, சீசன் 7ல டெனேரியஸ் வாளுக்கு பின்புறமா ஜான் ஸ்னோ மற்றும் அவர் கூட சென்றவங்களை காப்பாத்துறதுக்கு போற சீனை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு. இதே போலதான் டெனேரியஸ் டிராகன் மேல ஏறி இருக்கும் பொழுது டெரியன் பார்த்து வேணான்னு சொல்லுவான். அந்த ஃபேஸ் ரியாக்ஷனோடயே அதே போல பாக்குறான். இது அதை ஞாபகப்படுத்துது. அடுத்த ஃபுட்டேஜ்ல டிராகன் ஃபயரை கக்குது. இது மேபி விண்டர்ஃபீல்ட்ல நடக்க போற சண்டையில இருக்கலாம். இதற்கு அடுத்த ஃபுட்டேஜ் தான் நாம இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்ததுக்கான ஃபுட்டேஜ். விண்டர்ஃபீல்டுடைய மொத்த படையுமே அணிவகுத்து நிக்குது. அங்கு லேடி பிரைன், அவனுடைய ஸ்கொயர், போட்ரிக், சர் ஜோரா மொமாண்ட் எல்லோரும் போருக்கு தயாரா நிக்கிறாங்க நைட் கிங்கை எதிர்பார்த்து. ஆனா நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா இதுல தெரியும், அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் உடைய ஆர்மர்ல டர்கேரியன்ஸ் உடைய சின்னமான டிராகன்ஸும் ஸ்டாக் உடைய சின்னமான உல்ஃபும் ரெண்டும் சேர்ந்து இருக்கும் அவங்களுடைய ஆர்மர்ல. இது ஜான் ஸ்னோ உடைய பிறப்புடைய உண்மையை குறிக்கிறதா இருக்கலாம். அனைத்து உண்மையும் அனைவருக்கும் தெரிஞ்ச பிறகு இந்த பேட்டில் நடக்கிறதா இருக்கலாம். எல்லோரும் போருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க விண்டர்ஃபீல்டுக்கு பக்கத்துல டெத் ஆர்மியுடைய ஒரு குதிரை வந்து நிக்குது. இது சீசன் 7 ஃபைனல்ல ஈஸ்ட் வாட்ச நைட் கிங் தாக்குறதுக்கு முன்பு அவனுடைய ஒயிட் வாக்கர்ஸ்ல ஒருவன் முதல்ல ஒரு குதிரையில வந்து நிப்பான். அவன் பின்புதான் அனைத்து படையும் வரும். அதே போல
இந்த சீன் வச்சிருக்காங்க. இதோடு ட்ரைலர் முடியுது. இந்த ட்ரைலர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில முக்கியமான கேரக்டர் எல்லாம் காட்டவே இல்ல. அது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா தியான் கிரேஜாய காட்டல, மெலிசாண்ட்ராவை காட்டல, டத்ராக்கி படைகளை காட்டல, முக்கியமா நைட் கிங்க காட்டல, அவனுடைய டிராகனை காட்டல. ஒருவேளை இவங்க வர சீன்லாம் ரொம்ப முக்கியமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஸ்பாய்லரா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம். இந்த ட்ரைலரை நான் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கே தெரியல. திரும்ப திரும்ப அதிக தான் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் சிஸ்டத்துல ஃபுல் சவுண்ட் வச்சு வீட்டுல இருக்கிற அனைவரும் பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்னு கேட்கற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் நான் பார்த்தவரையிலையும் எனக்கு தோணுன விஷயங்கள் இந்த ட்ரைலரை பற்றி. மேபி நான் நிறைய விட்டுருக்கலாம், இல்ல சிலது தவறா கூட சொல்லியிருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், இது உங்க கார்த்தி.